பிடிப்பான். எம்ஜிஆர் காலத்திலே கலைஞர் வீட்டு வாசல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சகஜம். சாயங்காலம் பிரஸ்ஸை பார்க்குறாரு. விஜய் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. அமலாக்கத்துறை உன் கண்ட்ரோலில் இருக்கு, தப்பு செஞ்சது மாநில அரசு, மாநில அரசுக்கு மேலே இருக்கிறது மத்திய அரசு. ரெய்டு பண்றீங்கனால அவங்களுக்கு மேலே நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் ரெய்டு பண்றீங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் உங்க கையில் இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் எதற்கு? டைரக்டா நடவடிக்கை எடுக்கும். லாஜிக்கலி கரெக்டான கொஸ்டின், லாஜிக்கலி கரெக்ட். ஃபேக்சுவலாக ஃபுல்லாக கொஸ்டின் இல்லாமல் இருக்கலாம், பட் லாஜிக்கலி கரெக்ட். ஏன்னா மாநில அரசே நினைச்சாலும் நடவடிக்கை எடுக்கலாம், மத்திய அரசு நினைச்சா கண்டிப்பா எடுக்கலாம். இதுல எந்த தவறும் இல்லை. இது ஒரு கருத்து. இந்த கருத்துக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாம இடுப்பக்கள்னா அங்கக்கள்னா இங்க அபத்தமான கொச்சைத்தனமான கடும் கண்டனத்துக்குரிய வார்த்தைகளை அண்ணாமலை பேசியிருக்கிறார். விஜயை அவர் சிறுமைப்படுத்துகிறார். விஜய் மேல உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க. இந்த விஷயத்துல விஜயோட கட்சி புசி ஆனந்த் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? ரெய்டு பண்றது நீங்க, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. தப்பு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க. எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரை ஏமாத்துறீங்க? திமுகவும் பிஜேபியும் அடிப்படையில் ஒண்ணுதான், ஒன்னா கூடி கொலாவறீங்கன்றதான் அந்த ஸ்டேட்மெண்ட். லாஜிக்கலி கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட். இடி ரெய்டு பண்ணுது மாநில அரசுன்னா நடவடிக்கை எடு. எந்த அதிகாரி தப்பு பண்ணாரோ முதல்ல அதிகாரியை பிடி, அப்புறம் ஆதாரம் இருந்தனா அமைச்சரை பிடி, அதுக்கு மேல இருந்தனா முதலமைச்சர்கிட்ட போ. அதிகாரம் கையில் இருக்கு. நீ சத்தீஸ்கர்ல, டெல்லியில, ஜார்க்கண்ட்ல பண்ண மாதிரி ஆதாரம் இருந்தாலும் இல்லாட்டியும் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணதான் போறீங்க. இந்த 1000 கோடின்றது முறைகேடுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா இதோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக வேண்டியது இடி. இதுல மாநில அரசு டாஸ்மாக் முன்னால வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, அவங்க நாங்க தப்பே பண்ணலன்றாங்க. லாஜிக்கலி கரெக்ட் அந்த ஆன்சர். விஜயோட கருத்துல எந்த தவறும் கிடையாது. இதுக்கு பதில் எப்படி இருக்கணும்? நான் என்ன சொல்றேன், விஜயோட கருத்துல ஒருவேளை தவறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏங்க இடி மட்டும் நினைச்சா நடவடிக்கை எடுக்க முடியாது, மாநில அரசு ஊழல் பண்ணுது, மாநில அரசும் முதலமைச்சரும் இதுல ஆமா நாங்களும் ஒரு விசாரணை மேற்கொள்றோம்னு சொல்லணும். ஏன்னா அவங்க மந்திரி பிடிஆரே சொல்லியிருக்காரு 50% வெளியில போகுதுன்னு. அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப நீங்க கூட்டு களவாணியா? இதை கேட்கணும் விஜய், அதை கேட்காம எங்க மேல மட்டுமே ஏன் பழி சொல்றாருன்னு அண்ணாமலை சொன்னா அது கரெக்ட். மாறா என்ன சொல்றாரு? இடுப்பக்கள்னா அதக்கள்னா இதற்கு என்னங்க பதில்? இதெல்லாம் கேவலமா இல்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எதற்காக இப்படி கொச்சையாக பேசுகிறார்? தொடர்ந்து அவருடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப தவறாவே இருக்கு. ரொம்ப ப்ரோவோக் ஆகிறாரு. நேற்று அவருடைய உடல் மொழி பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்ல அவரோட கார்ல உட்காந்துருக்காரு. ஒரு அதிகாரி போய் ஐ திங்க் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்கோ டெப்டி கமிஷனர் ரேங்க்ல பிளாக் ரோப் இருக்கு ஒரு அதிகாரி, நாட் லெஸ் தேன் த ஆஃபீஸர் ஆஃப் டிஎஸ்பி. டிஎஸ்பிக்கும் அதுக்கு மேல அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரி போய் அவர்கிட்ட சொல்றாரு உங்களை அனுமதிக்க முடியாது, இவரன்ற அரெஸ்ட்ன்றாரு. இப்படி பேசிட்டு அந்த கதவை திறக்கிறாரு. அவர் மேல இடிச்சிருக்கும், அந்த அதிகாரி மேல அந்த கதவை இடிச்சிருக்கும். அப்படி அப்படியே ஜஸ்ட் செகண்ட். நீங்க அந்த விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். எதுல இருந்து வருதுன்னா, தான் ஒரு போலீஸ் அதிகாரி, டெப்டி கமிஷனர் இருந்தவர், தான் எத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி 10 மணி நேரம் உட்கார வச்சிடுச்சு. அந்த கோபம் அவருக்கு இருக்கிறது. ஆனா இந்த தனி மனித கோபத்தை வச்சுலாம் நீங்க அரசியல் பண்ண முடியாது. விஜயோட அறிக்கையில ஃபேக்சுவலா எந்த தப்பும் கிடையாது. அண்ட் லாஜிக்கலி இட் இஸ்